போர் படம் பார்த்துட்டு வந்தோம். நம்ம அர்ஜுன் தாஸ், காளிதாஸ், ஜெயராம். எப்படி இருக்கு படம்? படம் வந்து இந்த அச்சாணி இல்லாததேர் முச்சானும் ஓடாது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி நீ எங்க பருப்பு இல்லைன்னா வேவாதுன்னு அர்த்தம். அதுதானே. இந்த நம்பியார் எல்லாம் வந்து புத்தி சொல்ற அளவுக்கு ஆகி போச்சு நம்ம ஊரு. இது இந்த விஜய் நம்பியார். இந்த படத்தோட கதையை எங்க தொடங்கி எங்க முடிக்கிறதுன்னு டைரக்டர் கிட்ட போய் கதை இன்னொரு ரிவீல் பண்ணுன்னு சொன்னோம்னா டைரக்டருக்கே தெரியாது. பிரஸ் மீட் படம் முடிஞ்சு பிரஸ் மீட்ல எல்லாம் கேட்டிருக்காங்க. பூரா ட்ரக்ஸ பத்தியே பேசியிருக்கீங்களே. ஒரு சீனாவது படிக்கிற சீன் ஒரு சீன் கூட பாக்கலையா? ஒரே சீன் வருது, அது கூட ஓடிடுறாங்க. இந்த காளிதாஸ் ஜெரம் பகல்ல ஒரே ஒரு சீன், கிளாஸ் சீன். படம் ஃபுல்லா காலேஜ் படம். ஆனா படத்துல ஒரே ஒரு சீன் மட்டும், அது கூட டக்குனு ஒரு 5 நிமிஷத்துல பாஸ் ஆகி போகுது. இந்த படம் எதுக்கு எடுத்தாங்கன்னு படம் எடுத்த விஜய் நம்பியாருக்கும் தெரியாது, படம் எடுத்த ப்ரொடியூசருக்கும் தெரியாது. மொத்தத்துல ஆத்துல ஓட்ட தண்ணி மாதிரி எல்லாமே இருந்து நமக்கும் தெரியாது. படம் பாக்குறப்போ படம் பார்க்க பாதி பேர் எந்திரிச்சு அப்படியே வெளியில போக போன் எடுக்க. நான் லைவ் பாத்துட்டு இருந்தேன். அப்படியே ஃப்ரெண்டோடது 5 to 6 லைவ். ஆமாமா, அதை பாத்துட்டு இருந்த போன்ல. படத்துக்கு இது லைவ் பரவாயில்ல, லைவ் நல்லா போயிட்டு இருக்கு. ஓ சரி சரி. நான் இந்த அளவுக்கு ஒரு படத்தை கேவலப்படுத்த கூடாது. நம்ம இதை விட நம்ம பேசுறது கொஞ்சம் தான் பேசி இருக்கிறோம். இது படம் பார்த்தவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க? அர்ஜுன் தாஸ் நடிப்பு எப்படி இருந்துச்சு? பரவாயில்லாம இருந்தது. அதாவது வந்து நீ அந்த கைதி படத்தோட கம்பேரிசன் பண்ணும்போது இதுல ஏதோ பரவாயில்ல. சரி ஓகே. காளிதாஸ் ஜெயராம் பரவாயில்லாம பண்ணியிருக்காரு அவருமே. அப்புறம் அந்த ஆர்டிஸ்ட் ஹீரோயினிகளுக்கு அதான் 2 பீஸ். இதுக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூ பேசுனீங்க, அது மாதிரி சஞ்சனா நடராஜன். அவங்க நடிப்பு பரவாயில்ல, நல்லா இருந்து பிரமாதமா நடிச்சிருக்காங்கப்பா. அவங்க கிஸ்ஸிங் நல்லா இருந்தது. ஆமா, அந்த லிப்பே நடிக்குது, துடிக்குது அப்படியே அந்த உதடு. ஓகே ஓகே சரி. இது ஃபுல்லா காலேஜ் படம்னு சொல்லிட்டு, அதுவும் போர்னு டைட்டில் வச்சுட்டு, சரி போர் ஆரம்பம்னு சொல்லி ஒரு டைட்டில், என்னது ஒரு சீன், ஒரு நேம் கார்டு போட்டு போர்னு சொல்லி பார்த்துட்டு நம்மள காமெடி ஆகிட்டானுங்களே. அவங்க பொழாடி சண்டை கூட நல்லா பண்றாங்க. 2 பசங்க ஸ்கூல் சண்டை கூட நல்லா நடக்கும். ஆனா இது காலேஜ் சண்டை சொல்லி நம்மளுக்கு ஒரு படாப்படுத்திட்டானுங்க. இல்ல இப்போ நம்ம கேங் வார் படங்கள் எல்லாம் பார்த்திருக்கோம், காலேஜ் படங்கள் நிறைய பார்த்திருக்கோம். சேது டைம்ல இருந்தே உனக்கு அதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்கும். 2 கேங் வார் நடக்கும். அது ஒண்ணு படம் வந்து கேங் வாரை நோக்கி போகணும். இல்லாட்டி நீ வந்து ஜாதி ஒழிப்பு பத்தி பேசுறீங்கன்னா நீ அதை நோக்கி போகணும். இப்ப பாரஞ்சித் படங்கள் எல்லாம் எடுத்துட்டோம்னா அவர் என்ன நாட்டு எடுத்தாரோ அதை நோக்கி போவாரு. நீ அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம, அதாவது வந்து ஒரு இலை நிறைய அறுசுவை உணவை பச்சிடுறது, ஓரத்துல கொஞ்சம் ஆயும் வச்சிடுறது, அதை எப்படி பண்ணி அப்படித்தான் இருந்தது இந்த படம். நான் சொல்றேன் பாருங்க, இந்த நாய் என்ன பண்ணும், ஒரு சாதம் இப்ப வச்சுன்னு வச்சுக்கோங்க, சாப்பிடும், டக்குன்னு இன்னொரு சாதம் அந்த இடத்துல ஓடும், இன்னொன்னு அங்கிருந்து அங்க ஓடும். அந்த மாதிரி கொதிரி வச்சிருக்காரு படத்தை. அப்போ அங்கங்க வாய் வச்சுட்டு வந்துரு. நாயின்னு யாரு சொன்ன? நீ நான் பொதுவா பழமொழி சொன்னேன். நீ எப்படி அச்சாணி பழமொழி சொன்னியோ அந்த மாதிரி நான் சொன்னேன். இல்ல அந்த மாதிரி படத்தை கொதிரி வச்சிருக்காரு. என்னன்னா ஒரு சீன் இங்க நடக்கும். நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு அண்ணன் இறந்துருவாரு, அதுக்கு வந்து அவங்க வந்து நினைவஞ்சலி செலுத்தணும். அதே சீன் ஓடிட்டு இன்னொரு சீன் பாத்தீங்கன்னா, அந்த அம்மா போய் இன்னொருத்தர் பார்க்க போவாங்க. நானும் கூட உங்கள்கிட்ட கேட்டேன், யாரும் அது புதுசா இருக்கான் திடீர் கொடுத்துட்டு இருக்கிறான் அப்படின்னு. பாருங்க, சம்பந்தம் இல்லாம அந்த சீன் அங்க போகும். அதுக்கு நீ என்ன தெரியுமா சொன்னேன்? எனக்கே தெரியல, ஓடுற படத்தை நீ பாரு அப்படின்னு. ஆமா, அதேதான் சொன்னேன். இன்னொரு சீன் உதாரணம் சொல்ல பாருங்க. இவன் வந்து என்னடா உனக்கு பிரச்சனை, நான் ஏதோ சின்ன வயசுல தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு மன்னிப்பு கேட்டு வருவான். இங்கன்னா அங்க பாக்ஸிங் ஃபைட் ஓடி இருக்கும். இப்போ இவரு சீரை கன்வே பண்றது பாருங்க, இவன் பேசுறதும் கேட்க முடியல, அவன் அங்க சண்டை போறதும் கேட்க முடியல. சம்பந்தம் இல்லாம இது படம் ஃபுல்லா இதே மாதிரி சீன் தான். எது எப்படியோ இந்த படத்துக்கு உனக்கு அரிச்சதுன்னா நீ சொரிஞ்சுக்கோன்னு, ஊருக்கு நடுக்கு வந்து சொரிஞ்சு விடுங்கன்னு சொல்லக்கூடாது. ஆமா, அது உண்மைதான். யாரையும் சொல்றேன், நான் யாரையும் சொல்லல, நான் யாரை சொல்றேன்னு நீயே முடிவு பண்ணிக்க. இப்போ அதுதான் நம்ம அது மாதிரி கேட்டுன்னு வச்சுக்கோங்க, உடனே பொங்கி எழுந்துருவாங்க. என் படைப்பு, என்னுடைய இது, நீங்க எப்படி குறை சொல்லலாம், இந்த படத்தை வந்து நான் எல்லாம் வந்து இல்லை இன்னைக்கு நடக்கிறதானே எடுத்தேன் அப்படின்னு சொல்லி பொங்கலாம். ஆனா ஓகே, நடக்கிறதெல்லாம் எடுக்க முடியாது, நடக்கிறது எடுக்கலாம். ஆனா நீ எடுக்கிறது நடக்காம எடுக்க முடியாது, எடுக்கிறது இப்படி எடுக்கலாம், ஆனா இப்படி எடுக்காம அப்படி எடுக்க முடியாது. இப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியாது இல்ல. அதனால நீ எப்படி நடந்தாலும் எடுக்கிறது அழகா எடுத்து நம்மளுக்கு புரியுற மாதிரி சொன்னா எல்லா படமும் வெற்றியாகும். அதுல 3 பேர்த்தோட ஒர்க்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஒண்ணு ஆர்ட் டைரக்டர், அப்புறம் கேமரா 2 பேரு, ரிஷித்னு ஒருத்தர், அப்புறம் டிசோசான்னு ஒருத்தர் 2, அப்புறம் ஆர்ட் டைரக்டர் சொல்லிட்டோம். ஆமா, மியூசிக்கு ஓகே, பேக்ரவுண்ட் மியூசிக்கு ஓகே, எல்லாமே இருக்குது. ஆனா படத்துல எதுவுமே இல்லை. எதுவும் அப்படி பிளாட்டா படம் பாக்குற மாதிரி இருந்தது. நமக்கு படம் பாக்குறப்போ ஒரு எரிச்சல் இருந்துட்டே இருந்தது. நம்ம படம் தொடங்கி எண்டு வரைக்கும் போரா இருந்தது.
இன்னொருக்கா சொல்லு. நமக்கு படம் ஆரம்பிச்சு இந்த போர் ஆரம்பிச்சு நம்ம படம் பார்க்குற 2 வரையும் போரா இருந்தது. விஜய் நம்பியார் ஏற்கனவே அவரு டேவிட்னு ஒரு படம் பண்ணாரு. அதுலயும் குடிச்சியே அழிச்சிட்டாரு. யாரு? விக்ரம். இதுலயும் அதேதான், குடி, ட்ரக் எல்லாமே. லெக்ஸ்பியனு சொல்லு, அப்படியே ஒண்ணு சொல்லுங்க. கோமஸ் நீயே சொல்லி அதெல்லாம் சரக்கு இல்ல இந்த கதையில என்னென்ன இருக்குதுன்னு சொல்லு பார்க்கலாம். சரக்கு இருக்கு, தம்மு இருக்கு, ஃபிகர் இருக்கு, லெக்ஸ்பியன் இருக்கு, அப்புறம் வந்து மொக்கத்தனமான சீன் இருக்கு, மொக்கத்தனமான பாட்டு இருக்கு, மொக்கத்தனமான டைலாக் இருக்கு. படமே மொக்கையா இருக்கு. அப்போ போர், அதான் போர்னு சொல்லிட்டேன். ஒரு 2.5 மணி நேரத்தை நீங்க மிச்சம் பண்ணிக்கிங்க. இது மாதிரி படங்களை அவங்களே அவாய்ட் பண்ணிவிடுவாங்க, போக மாட்டாங்க. திங்கக்கிழமை நின்றுச்சுன்னா பாத்துக்கலாம் படம். இப்படி டி சீரீஸை ஏமாத்தி படம் பண்ண நம்ம பிஜு நம்பியாருக்கு ரொம்ப கஷ்டம் தேவை. பிஜு நம்பியார் நம்பியார் ஆகிட்டாரு டி சீரீஸ் கவர். இன்னைக்கு இந்த படம் பார்த்ததுக்கு நம்ம ஒரு நம்பியார் படத்தை போய் பார்த்துடலாம். ஆமா, நீ கூட சொன்ன மத்தியானமே நான் சொன்னேன் அந்த இந்த படத்துக்கு கூட்டிட்டு போப்பான்னு. மஞ்சுமோல் பாய்ஸ் அவ்வளவு அருமையா இருக்கான், போயிடுவான். நீ என்னன்னா அதையும் பார்த்து இதையும் பார்த்தீங்கன்னா பிடிக்காது, இது நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். இப்ப இவ்வளவு மொக்க படத்தை பார்த்ததுக்கு அதை நல்ல படத்தை போய் பார்த்துருவோம். நான் உன்னை தான் திட்டினேன் படம் முடிஞ்சு வெளியில வந்து. என்னை தீத்தே ஓட்டா நான் இல்லாட்டி மஞ்சுமோல் பாய்ஸ் பார்க்க போயிருப்பேன் அப்படின்ட்டு சையத்தனை கிட்ட சொன்னேன். நன்றி, வணக்கம் சொல்லிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.